ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள். ஸோ உங்களுக்கு குரூப் 4ல் நியூ சிலபஸ் படி பார்த்திங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அறத்துப்பாலில் இல்லறவியலில் விருந்தோம்பல் அதிகாரம் 9வது அதிகாரமாக இருக்கும். ஸோ திருக்குறள் 81லேருந்து 90 வரைக்கும் உங்களுக்கு விருந்தோம்பல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குறள், இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஸோ வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் எதுக்காக? விருந்தினரை போற்றி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வேளாண்மை அப்படிங்கிறது உதவி அப்படின்னு அர்த்தம். ஸோ குடும்பம் நடத்துறதே விருந்தினரை போற்றி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அப்படின்றாரு. இதில் 2வது குறள், விருந்து புறத்தத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டன்று அப்படின்றார். அதாவது விருந்தினர்கள் நம் வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நாம் மட்டும் உண்பது அப்படிங்கிறது சாவாத மருந்தாகிய அமிர்தமே கிடைச்சாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்றாரு. ஸோ நாம் மட்டும் தனித்து உண்பது அப்படிங்கிறது சாவை தடுக்கக்கூடிய மருந்தே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்றாரு. அடுத்த குறள், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. ஸோ நாள்தோறும் தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களை பாதுகாப்பவனுடைய வாழ்க்கை துன்பம் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ துன்பம் வந்தபோதும் கெடுவதில்லை. வைகளும் அப்படின்னா நாள்தோறும், பருவந்து துன்புற்று, ஓம்புவான் அப்படின்னா பாதுகாப்பவன், வாழ்க்கை பால்படுதல் அப்படின்னா வீணாதல் இல்லை. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. ஸோ இந்த மாதிரி சொல் பொருளோட கொடுத்துருக்கிறதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடியது. அது இல்லாதது வெறும் பொருள் மட்டும் இருக்கும். அடுத்த குறள் பாருங்க, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யால் உரையும். ஸோ வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். இங்கே செய்யால் அப்படின்னா திருமகள். எப்போ? முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விருந்தினர்கள் வந்தவங்களை இனிய முகத்தோடு யாரெல்லாம் வரவேற்று அவங்கள பேணி பாதுகாக்கிறாங்களோ அவனுடைய வீட்டில் திருமகள் மகிழ்ந்து குடியிருப்பாள் அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்த குறள், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அப்படின்னா நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாரு. அதாவது விருந்தினர்களை போற்றி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எஞ்சிய உணவை சாப்பிட்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? தானாகவே வளரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அடுத்த குறள் பாருங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு. செல்விருந்து வந்தவங்களை விருந்தினரை போற்றி வருவிருந்து பார்த்திருப்பான். இனியும் யாராவது வராங்களா விருந்தினர்களை எதிர்பார்த்திருப்பவன் யாருக்கு விருந்தினன் ஆவான் அப்படின்னு பார்த்தோன்னா வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். நாம் விருந்தினர்களை போற்றுறோம் பண்ணுறோம், நம்ம யாருக்கு விருந்தினன் ஆவான் அப்படின்னு கேட்டாங்கன்னா வானுலகத்தில் உள்ள கடவுளுக்கு விருந்தினன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஸோ விருந்தினரை பேணுவது அப்படிங்கிறது ஒரு யாகம். ஸோ அதை தான் வேள்வி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை செய்கிறதுனால வரக்கூடிய நன்மை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அளவிடலாம் முடியாது. வரும் விருந்தினருடைய தகுதி அளவு தான் நாம் செய்யக்கூடிய விருந்தின் நன்மையின் அளவு அப்படின்னு சொல்கிறாரு. இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஸோ வேள்வி ஒரு யாகம் நடத்தினா அதில் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. அந்த போல் விருந்தினருடைய தகுதி அளவு தான் நாம் செய்யக்கூடிய விருந்தின் நன்மையின் அளவு. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அதாவது செல்வத்தை சேர்த்து வச்சு அதனை எப்பயோ ஒரு நாள் இழந்து விடுவோம். அப்படி இழக்கும்போது விருந்தோம்பல் அப்படின்ற வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்றே அப்படின்னு சொல்லி வருந்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விருந்தினர்களை பேணி அந்த யாகத்தோட பயன் பெறும் பேரற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே அப்படின்னு சொல்லி வருந்துவார்கள். அடுத்ததா, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வம் இருந்தும் வறுமையாக வாழ்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா விருந்தினரை பேணாமல் வாழக்கூடிய மடமையே. ஸோ கஞ்சமாக இருக்கிறது. செல்வம் இருக்கும் ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமை தான். அது யார்கிட்ட இருக்கும்? மூடரிடம் மட்டுமே இருக்கும். மடவார்கண் உண்டு. மடவார் அப்படின்னா மூடர், அறிவில்லாதவர் அப்படின்னு பொருள். அடுத்த குறள் பாருங்க, மோப்பக்குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. ஸோ அனிச்சமலர் அப்படிங்கிறது முகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடும். ஸோ அந்த மாதிரி விருந்தினரின் முகம் அப்படிங்கிறது
நம்ம மாறுபட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவிலேயே வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மோப்பக்குழையும் அனிச்சம் முகத்தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இங்கே விருந்து அப்படிங்கிறது விருந்தினர்கள். மோப்ப அப்படின்னா முகந்து பார்க்க, குழையும் வாடும், திரிந்து அப்படின்னா மாறுபட்டு முகமலர்ச்சியோடு அவங்கள வரவேற்கணும். அது இல்லாமல் முகம் திரிந்து மாறுபட்டு பார்க்குறோம் அப்படின்னா பார்த்த அளவிலேயே வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த அனிச்சம்பூ. அடுத்த அதிகாரம் பாருங்கள், ஒழுக்கமுடைமை. ஸோ அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்கக்கூடிய அதிகாரம். அதிகாரம் 14வது அதிகாரம். ஃபஸ்ட்டு குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தருது எது? ஒழுக்கம்தான். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். அடுத்த குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஸோ எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் சரி, நமக்கு நல்ல துணையாக வர்றது ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தை எப்படி கஷ்டப்பட்டாது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நம்மளுக்கு நல்ல துணை. அதை கஷ்டப்பட்டாவது காத்தல் வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ ஒழுக்கம் இருக்கிறவங்க தான் உயர்குடியில் பிறந்தவர்கள். அந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் இழிந்த பிறவிகள் அப்படின்னு சொல்கிறாரு. இழிகுடியினர் அப்படின்னு சொல்கிறார். குடிமை அப்படிங்கிறது உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம் அப்படிங்கிறது. அடுத்ததா, மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் ஓத்து கொள்ளலான். ஸோ படித்தது கற்ற கல்வியை ஒருத்தன் மறந்தாலும் அதனை மறுபடியும் படிச்சுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறள் பாருங்கள், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் பூஞ்சில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். ஸோ பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் நிலைக்காது. அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இங்கே போல போன்ற போன்றில்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே வந்திருக்கு. இதனால் இது உவமை அணி. அடுத்ததாக, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறதுனால ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து எப்பவும் விலக மாட்டார், சிறிதும் விலக மாட்டார். ஸோ ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர்கள், ஏதம் அப்படின்னா குற்றம். ஒழுக்கம் தவறதுனால வரக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்தவர்கள் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஸோ ஒழுக்கமுடையவர்கள் மேன்மை அடையவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள் அடையக்கூடாத பழியை அடையவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்தா பழி அப்படிங்கிறது அடையக்கூடாத பழி, அதையெல்லாம் அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நன்மை அப்படின்ற விளைவை பெறுவதற்கான விதை, வித்து அப்படின்னா விதை. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம் தரும். ஸோ எப்போவுமே தீயொழுக்கம் அப்படிங்கிறது துன்பத்தை தான் தரும். நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய விதை. அடுத்ததான், ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஸோ நல்ல ஒழுக்கம் உடையவங்க எப்போவுமே தவறி கூட தம் வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ உயர்ந்தவர்களோடு இந்த உலகத்தோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கற்காதவர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவர்களே அப்படின்னு சொல்கிறார். ஸோ உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். ஸோ உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவார். இந்த குறள்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம். ஸோ அறத்துப்பால் இல்லறவியலில் பொறையுடைமை அதிகாரம் இருக்குது. 16வது அதிகாரம். முதல் குறள், ஆழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ நிலம் அப்படிங்கிறது தம்மை தோண்டுபவர்களையும் தாங்குது. அந்த மாதிரி நம்மை இழிவுபடுத்துவர்களையும் நாம் என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ளணும். அதுதான் சிறந்த பண்பு. தலை அப்படின்னா சிறந்த பண்பு அப்படின்னு அர்த்தம். அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர். இதில் போல வெளிப்படையாகவே வந்திருக்கு. இதனால் இது உவமை அணி.
அடுத்ததா பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மற்றவங்க செய்யக்கூடிய துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்கிறாங்க அப்படின்னா அது சிறந்தது தான். அதை விட சிறந்தது எது? அந்த துன்பத்தை மறந்து விடுதல். பொறுத்து கொள்றதை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுதல். ஸோ பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அடுத்ததா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இருக்கிறதுலேயே கொடிய வறுமை, வறுமையிலே கொடிய வறுமை எது அப்படின்னா விருந்தினர்களை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை தான். அது மாதிரி அறிவற்றவர் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது தான் வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது போல் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி. இன்மை அப்படின்னா வறுமை, ஒரால் அப்படின்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றவர். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்காது இருக்கணும் அப்படின்னா பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். நிறை அப்படின்றது சால்பு. ஸோ எல்லா குணங்களும் நற்குணங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எப்பவும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்ததா ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. மற்றவங்க செய்யக்கூடிய தீங்கை பொறுத்துக்காம தண்டிக்கிறாங்க, உடனே பழி வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பொருட்டாவே சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க. இதுவே அந்த துன்பத்தை பொறுத்து கொள்றாங்க இல்லையா, அவங்கள பொன் போல் மதித்து மனத்துள் வைத்து கொள்வர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனத்துள் வைத்து கொள்வர். ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அடுத்ததா ஒருத்தாருக்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்கு அப்படின்னா இங்கே மற்றவங்க செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்ளாமல் தண்டிக்கிறாங்க இல்லையா, அந்த தண்டிக்கிறவங்க தான் ஒருத்தாருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம், ஆனால் அது அந்த அந்த தீமைகளை பொறுத்து கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய புகழ் உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்து இருக்கும். ஸோ தண்டிக்காமல் மற்றவங்க செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை, ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர். அடுத்ததா திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்ய முடியாத அளவுக்கு ஒருத்தங்க பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு துன்பச் செயல்களை ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை நாம் அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். நோனொந்து அப்படின்னா மிக வருந்தி, அறநல்ல செய்யாமை நன்று, அறத்துக்கு மாறான செயல்களை செய்யாமல் இருப்பது தான் நல்லது. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி. அடுத்த குறள் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இப்போ செருக்கினால் மனச்செருக்கால தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி வெல்லணும்? பொறுமையினால் வெல்ல வேண்டும். ஸோ பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கு, மிக்கவை அப்படின்னா தீமை, தகுதியான் அப்படின்னா பொறுமையால் வென்று விடல் வேண்டும். அடுத்ததா துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர், துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர்கள், துறவிகள். அவங்கள விட தூய்மையானவர் யார் அப்படின்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். இறந்தார்வாய் வரம்பு கடந்து தீய சொற்களை பேசுபவர்களை பொறுத்து கொள்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை யார் பொறுத்து கொள்கிறாங்களோ அவங்க துறவியை விட மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர், இன்னா அப்படின்னா தீய சொற்கள், இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொற்கள், நோக்கிப்பவர் அப்படின்னா பொறுப்பவர். அடுத்த குறள் பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண். முன்ன என்ன சொல்லியிருந்தாரு? துறவியை விட மேலானவங்க யாரு? தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே தான் இங்கேயும். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர்கள் யார்? தம்மை இகழ்வோருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்ளவர், இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல். அடுத்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கமுடைமை. ஸோ 60வது அதிகாரம் பொருட்பாலில் அரசியலில் ஊக்கமுடைமை இருக்கும். ஃபர்ஸ்ட் குறள். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஸோ ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ஊக்கம்தான். ஊக்கம் உடையவரே எல்லாத்தையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் எது வச்சிருந்தாலும் உடையவர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ ஒருத்தனுக்கு ஊக்கம்தான் இருக்கிறதுலேயே நிலையான செல்வம், மற்றது எல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிஞ்சு போயிடும், காலத்தால் நீங்கியும் போய்விடும் மற்ற செல்வங்கள். ஸோ நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார்.
அடுத்ததான் ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஸோ மனசில் உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக வச்சுருந்தவங்க செல்வம் இழந்த போதும் வருந்த மாட்டாங்க. ஸோ இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்த மாட்டார்கள். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஸோ ஆக்கம் அப்படின்னா செல்வம். அடுத்ததான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை. தளராத ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ செல்வம் அப்படிங்கிறது அவன் இருக்கிற இடத்துக்கு தானே வழிகேட்டு கொண்டு போய் சேரும். அவன் கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ யாருக்கிட்ட தளராத ஊக்கம் இருக்கோ செல்வம் அப்படிங்கிறது தானே அவன் இடத்துக்கு வழிகேட்டு கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா, அதாவது தளராத ஊக்கம் உடையவனிடம் அப்படிங்கிறது. அடுத்ததாக வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஸோ தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப தான் அந்த நீர்ப்பூக்களுடைய தாளின் நீளம், தண்டோட நீளம் இருக்கும். நீரோட அளவை பொறுத்தது அது. அதுபோல் மக்களோட உயர்வும் அப்படிங்கிறது மன ஊக்கத்தின் அளவே அப்படின்ட்டு. ஸோ என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. மனிதர்களுடைய உயர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருக்கும். அடுத்ததாக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ நினைக்கிறது எல்லாம் பெருசாகவே உயர்ந்த நினைப்பாக இருக்கணும். ஒருவேளை அது அந்த நினைப்பு கைகூடலை அப்படின்னா கூட அந்த மாதிரி நினைக்கிறத மட்டும் கைவிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடுன்றும் களிறு. ஸோ ஒல்கார் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் மன வலிமை உடையவர்கள். களிறு யானை. ஸோ அம்புகள் தைத்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தம் பெருமையை நிலைநிறுத்தும். அந்த மாதிரி ஊக்கமுடையவர்கள் நமக்கு கேடு வந்தால் கூட ஊக்கம் இழக்காமல் அவர்களுடைய பெருமையை நிலைநிறுத்துவர். சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடுன்றும் களிறு. அடுத்ததாக உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வள்ளல் இன்னான்னு அப்படின்னு மன உயர்வை பெற மாட்டார். ஸோ உள்ளம் இல்லாதவர் எய்தார் அடைய மாட்டார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வள்ளல் நான் அப்படின்ற மன உயர்வை பெறமாட்டார்கள். யார்? ஊக்கம் இல்லாதவர்கள். அடுத்ததாக பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்கூரின். ஸோ உருவத்தை விட ஊக்கம்தான் வலிமையானது அப்படின்றத சொல்லியிருப்பார். பரியது கூர்ங்கோட்டது, யானை அப்படின்னா பருத்த உடம்பை உடையது, கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது. ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குரின், ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்குது அப்படின்னா அதை கண்டு அஞ்சி நடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உருவத்தினால வலிமையாகிட முடியாது, ஊக்கம்தான் அது வலிமையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. ஸோ ஒருத்தனுக்கு வலிமையானது அப்படின்னா ஊக்க மிகுதி தான். அந்த ஊக்கம் இல்லாதவங்க வடிவத்தால் தான் மக்கள், மனத்தாலோ வெறும் மரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உருவத்தினால மட்டும்தான் அவங்க மனிதர்களாக தெரிவாங்க, ஆனால் மனத்தாலோ வெறும் மரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அரண் வலியுறுத்தல். ஸோ திருக்குறளில் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல், அறத்துப்பாலில் பாயிரவியலில் இருக்கும். ஸோ அதில் முதல் திருக்குறள் பார்க்கலாம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. சிறப்பீனும், அறம் அப்படிங்கிறது தான் ஒருத்தனுக்கு சிறப்பையும் தரும், செல்வமும் ஈனும் செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆக்கம் அப்படின்னா செல்வத்தை தரக்கூடியது, இங்கே அறம் தான், மற்றது எதுவும் கிடையாது. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஸோ அறநெறியோடு வாழ்கிறத காட்டிலும் உயிருக்கு நன்மையானது எதுவும் இல்லை, அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். நம்மளால் எவ்வளோலாம் முடியுமோ முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை ஓவாதே அப்படின்னா இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்தெல்லாம் அறச்செயல்களை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். அடுத்ததாக மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம் தான். ஸோ அறம்ன்றது அவ்வளவு தான், மனதளவில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும்,
அறம் அவ்வளவுதான். மன தூய்மை இல்லாத மற்றவையெல்லாம் ஆரவார தன்மை உடையது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஸோ அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா ஆசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் கடுஞ்சொல், இந்த நான்கிற்கும் சிறிதும் இடம் தராமல் வாழ்வது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இது நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். அஞ்சறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அது பின்னாடி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்காமல் அறத்தை அன்னைக்கே செய்யணும். அது இறக்கும் காலத்திலே அழியாத துணையாகும். ஸோ முதுமையில் செய்யலாம் அப்படின்னு எண்ணாமல் அப்போவே செஞ்சிடணும். அதுதான் நாம் அழியும் போது நாம் அழியாமல் நமக்கு துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்றா துணை. அடுத்த குறள் பாருங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா. ஸோ அறத்தை செய்கிறதுனால இந்தந்த பயன்கள்லாம் வரும் அப்படின்னு நூல்களை கொண்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். அதாவது அறவழியில் நடக்கிறவங்க, பல்லக்கில் உள்ளே உட்காந்துட்டு போகிறவங்க மாதிரி வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி ஸோ மகிழ்வோடு அந்த பயணத்தை மேற்கொள்வாங்க. இதுவே அரசியல்கள் செய்யாமல் தீய வழியில் தீய செயல்களை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பவங்க போல் இன்பத்திலும் அவங்களுக்கு அமைதி இருக்காது, துன்பத்தையும் அவங்க தாங்கி கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி மனப்பக்குவம் இல்லாமல் வாழ்க்கையை பெரும் சுமையாக கருதுவார்கள் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அதாவது ஒரு நாள் கூட நான் பயன் இல்லாமல் இல்லை, நான் எல்லா நாளும் நற்செயல்களில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு இருக்கிறவருடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரக்கூடிய கல்லாக நற்செயல்களே விளங்கும் அப்படின்னு சொல்லிப்பார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இப்படியும் ஒரு பொருள் இருக்குது. அதாவது செய்ய தவறிய நாள் என்றில்லாமல், இன்னைக்கு நான் நல்லது செய்யலை அப்படின்னு ஒரு நாள் கூட இல்லை. ஸோ தொடர்ந்து எல்லா நாளும் நல்லது செஞ்சுட்டே நற்காரியங்களே ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னா அதுவே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கக்கூடிய கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. ஸோ அறநெறியில் வாழ்வதோட பயனாக வரக்கூடியது தான் இன்பம். அறத்தோடு பொருந்தாமல் தீமை செயல்களில் ஈடுபடுறதுனால வருது எல்லாமே என்னது? இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஸோ ஒருத்தன் தன்னோட வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் என்னது? அறம்தான். செய்யாமல் காக்க வேண்டியது என்னது? பழிச்செயல். செயற்பால தோறும் அரணே. ஸோ வாழ்நாளில் செய்ய வேண்டியதெல்லாம் அறம்தான். ஒருவனுக்கு உயர்பால தோறும் பழி. செய்யாமல் காக்க வேண்டியதெல்லாம் பழிச்செயல் வராமல் பாதுகாக்கணும். அடுத்ததாக ஈகை அதிகாரம். இது 23வது அதிகாரம். அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்கும். ஸோ முதல் குறள் பார்க்கலாம். வரியார்கொன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை மீறது உடைத்து. ஸோ வறியவருக்கு, இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது தான் ஈகை. இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் ஈகை கிடையாது. மற்றவருக்கு கொடுக்கறது எல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. ஏதாவது ஒரு டைமில் நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்னு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது. ஸோ வறியவருக்கு பொருளை கொடுக்கறது தான் ஈகை, மற்றவங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் குறியெதிர்ப்பை மீறது உடைத்து. ஸோ பலனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. அடுத்த குறள். நல்லாரேனினும் கொழல் தீது மேலுலகம் இல்லைனினும் ஈதலை நன்று. நல்லாரேனினும் கொழல் தீது. அதாவது மற்றவங்க கிட்டேருந்து பொருளை வாங்குவது, நல்ல வழியிலேயே பொருளை வாங்கினாலும் அது பெருமை அல்ல, அது தீமையானது தான். மேலுலகம் இல்லைனினும் ஈதலை நன்று. ஸோ நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால விண்ணுலகம் கிடைச்சிடாது. அப்படி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சால் கூட கொடுக்கறது தான் நல்லது. ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஸோ ஒருத்தன் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு அவனுடைய துன்பத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு உதவணும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை யார்கிட்ட இருக்கும்? நல்ல குடி பிறப்பு உடையவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்வம் அப்படின்னா துன்பம். இளனென்னும் எவ்வம், என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற துன்பத்தை உரையாமை சொல்வதற்கு முன்பாகவே கொடுத்தல். குலனுடையான் கண்ணே உள, நல்ல குடியில் பிறந்தவன்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை அது அவன்கிட்ட மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் அப்படின்னா என்னது? துன்பம் கொடுக்காம. ஸோ இப்போ வறியவர் யாரும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவர் மேலே நம்ம உருக்கம் கொள்கிறோம் இல்லையா?
அதை வந்து முகபாவத்தாலோ சொல்லாலோ செயலாலோ துன்புறுத்தாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அப்போ எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவன் நாம் கொடுத்ததனால் அடையக்கூடிய மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரியணும். இறந்தவர் இன்முகம் காணும் அளவுக்கு நாம் கொடுக்கணும். அதுதான் ஈகை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். ஸோ ஆற்றுவார் அப்படின்னா வல்லவர்கள். யார் வல்லவர்களுக்கு எது வலிமை அப்படின்னா, தம்மோட பசியை பொறுத்து கொள்வது. அந்த வலிமையை விட இன்னொரு வலிமை இருக்குது. அது என்ன அப்படின்னா, மற்றவங்க பசியை போக்குவரோடைய வலிமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வல்லவருக்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்து கொள்வதே. அந்த வலிமையையும் பிறர் பசியை போக்குவரின் வலிமைக்கு அடுத்துதான் வலிமையாய் அமையும். அடுத்த குறள், அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. ஸோ அற்றார் அழிபசி தீர்த்தல், ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வறியவரோட கடும் பசியை தீர்க்கணும். அதுதான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தனக்கு பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அதுதான். ஸோ வறியவரோட கடும் பசியை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொருள் வைப்புலி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம், புள்ளி அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஸோ இருக்கிற உணவெல்லாம் பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையவனை. ஸோ பகிர்ந்து அப்படிங்கிறது தான் பாத்தூன் அப்படின்றது. உடையவனை பசி அப்படின்னு சொல்லக்கூடிய தீய நோய் தீண்டுதல் அரிது, அணுகுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பகுத்து உண்ணணும், பலரோடும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணணும். அந்த பழக்கம் உடையவனை பசி அப்படின்னு சொல்லக்கூடிய தீய நோய் அணுகுதல் இல்லை. ஸோ பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண்றது, மறி அப்படின்னா பழக்கம் உடையவனை, பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அடுத்தது பாருங்க, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கண்ணவர். அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் கொஷின் கேட்குறாரு. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய மகிழ்ச்சியை இன்பத்தை அறிய மாட்டாரோ யார்? தாமுடைமை வைத்திலக்கும் வன்கண்ணவர், சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருளை மற்றவங்க கொடுக்காம வச்சிருந்து பின் இழக்கக்கூடிய இரக்கமற்றோர், மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்வதில் ஏற்படக்கூடிய இன்பத்தை அறிய மாட்டாரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது, இரத்தலின் அப்படின்னா இறந்து நிற்பது, மற்றவங்க கிட்ட கையேந்துவதை விட இன்னாது கொடியது துன்பம் உடையது எது அப்படின்னா, மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல், பொருளை பெருக்க எண்ணி யாருக்குமே தராமல் தான் மட்டும் தனித்து உண்பது அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட கையேந்துவதை விட கொடியது. அடுத்ததா, சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையா கடை. சாகிறத விட துன்பமானது வேற எதுவுமே இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்லி கையேந்துபவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வருது அப்படின்னா, அச்சாதலும் இனிதே, சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையா கடை, கொடுக்க முடியாத நிலை வரும் பொழுது சாகிறதும் இனியதே அப்படின்றாரு. அடுத்ததா, பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம். ஸோ 45வது அதிகாரம் பொருட்பால் அரசியலில் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் இருக்கும். ஸோ நல்ல நெறியில் வாழக்கூடிய பேர் அறிவுடையவர்களை துணையாக கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அதிகார விளக்கம். அல்ல முதல் குறள் பாருங்க, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவர்களோட நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அடுத்ததா, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்ற நோய் நீக்கி தமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தை போக்கி, உறாமை இனி மேலும் துன்பம் வராத மாதிரி, முற்காக்கும் முன்னதாகவே காக்கக்கூடிய தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். ஸோ நோய் அப்படின்னா துன்பம், உறாமை அப்படின்னா துன்பம் வராமல், பெற்றியார் பெருமை உடையார், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஸோ அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்தலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு. பேணி அப்படின்னா போற்றி, தமர் அப்படின்னா உறவினர். அடுத்ததா, தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ தம்மை விட அறிவில் சிறந்த பெரியோர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள உறவினராக ஏற்று நடத்தலே இருக்கிற வலிமைகள் எல்லாம் சிறந்தது, வலிமையுள் எல்லாம் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாம் தலை அப்படின்னா சிறப்பானது, முதன்மையானது. வன்மை அப்படின்னா வலிமை, ஒழுகுதல் ஏற்று நடத்தல், தலை அப்படின்னா சிறப்பு. அடுத்ததா, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல்.
ஸோ சிறந்த வழிகள்லாம் எது அப்படின்னு ஆராய்ஞ்சு கூறக்கூடிய அறிஞர்களை தான் உலகம் கண்ணா கொண்டு நடக்குது. அதனால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அடுத்ததா தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். அதாவது தகுதிமிக்க அறிவில் சிறந்த பெரியோர்களை வந்து நட்பாக்கி கொள்ளணும். ஸோ அவங்க காட்டுற வழியில் நடக்கிறவங்கள பகைவர் அப்படிங்கிறவரை எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார் அப்படின்னா பகைவர், இல் அப்படின்னா இல்லை. அடுத்ததா இடிக்கும் துணையாரே ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். ஸோ தப்பு அப்படின்னா இடித்து திருத்தணும். ஸோ கடிந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியோர்களை துணையாக கொண்டார்களோ, யாரெல்லாம் நட்பாக்கி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வல்லவர், வலிமை உடையவர், ஆற்றல் உடையவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை. அடுத்ததா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன், அதாவது குற்றம் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துலையே அவனை இடித்து திருத்தக்கூடிய பெரியோரோட பாதுகாப்பு ஒரு அரசனுக்கு இல்லை அப்படின்னா, அவனுக்கு பகைவர்கள் இல்லைனா கூட அவனே கெட்டொழிவான், தானே கெட்டொழிவான், வெளியிலேருந்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ குற்றம் அப்படின்னு இடித்து திருத்தக்கூடிய பெரியோரோட பாதுகாப்பு அறிவுரை தேடிக்கொள்ளணும் அரசன் அப்படின்னு சொல்லிப்பார். இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார், ஏமாறா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத. அடுத்ததா முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. ஸோ முதல் இல்லாமல் அதனால் ஊதியம் வந்து வராது, முதல் போட்டால் தான் வணிகர்களுக்கு வந்து ஊதியம் வரும். அது மாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றக்கூடிய துணை இல்லாதவங்களுக்கு நிலை பேறு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, நிலைத்த தன்மை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ பெரியோரே துணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. மதலை அப்படின்னா துணை. அடுத்ததா பல்லார் பகை கொழலிர் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர் கைவிடல். நல்லார் தொடர் கைவிடல், நல்லவர் ஒருவரோட நட்பை கைவிடுவது அப்படிங்கிறது பலரை பகைத்து கொள்வதை விட பல மடங்கு தீமையை உடையது, 10 மடங்கு தீமையை உடையது. ஸோ நல்லவங்களுடைய நட்பை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 அடுத்த அப்படின்னா 10 மடங்கு. அடுத்ததா வினை செயல் வகை அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ 68வது அதிகாரம் இது, பொருட்பாலில் அமைச்சியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் இது. ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஸோ சூழ்ச்சி அப்படின்னா கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறோம், துணிவைதல் அப்படி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த துணிவை அப்போவே பண்ணிடணும், அந்த எண்ணத்தை அப்போவே பண்ணிடணும். காலம் தாழ்த்தக்கூடாது, அப்படி தாழ்த்தினால் அது குற்றமாகும். ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே. இது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா உடனே பண்ணணும், காலம் தாழ்த்தக்கூடாது, அப்படி தாழ்த்தி நிற்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அடுத்ததா தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஸோ காலம் தாழ்த்தி செய்யக்கூடியதை காலம் தாழ்த்தி தான் செய்யணும், காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடியதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தூங்குக தூங்கி செயற்பால, செய்யக்கூடியதை காலம் தாழ்த்தி செய்யக்கூடியதை காலம் தாழ்ந்தே செய்யுங்க. தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தாமல் செய்யணும். அடுத்ததா ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். ஒள்ளும் அப்படின்னா இயலும், வாய் அப்படின்னா இடம், செய்யக்கூடிய இடங்களெல்லாம் செயலை செய்யறது தான் நன்மை. செய்ய இயலாத போது, ஒல்லாக்கால் அப்படின்னா செய்ய முடியாத இடத்துலெல்லாம் அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எங்கே செய்ய முடியுமோ அதுக்கான, எப்போ செய்ய முடியுமோ அதுக்கான வழிகளை ஆராய்ந்து செய்யணும். அடுத்ததா வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். அதாவது இப்போ தீயை அணைக்காமல் பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும், மறுபடியும் தீ வந்து வளர்ந்து அழிக்கும். அந்த மாதிரி செய்ய தொடங்கின செயலையும் அழிக்க தொடங்கிய பகையும், இந்த ரெண்டையும் வந்து மிச்சம் இருக்காமல் முடிக்கணும், முழுமையாக செய்யணும், எதையும் வந்து முழுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினை அப்படின்னா செய்ய தொடங்கிய செயல், பகை அழிக்க தொடங்கிய பகை, ரெண்டும் வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா தீயோட மிச்சம் போல் வளர்ந்து அழிக்கும் அப்படின்றது தான். அடுத்ததா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல்.
ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா, இப்போ எதிரி நாட்டு கூட போருக்கு போகிறான் அப்படின்னா அவன் எதெல்லாம் எண்ணி பார்க்கணும், நம்மக்கிட்ட போதுமான அளவு செல்வம் இருக்கா, பொருள் இருக்கா அப்படின்றது, கருவி இருக்கா, சாதனங்கள் இருக்கா, அந்த போர் புரியறதுக்கான ஏற்ற காலமா அப்படிங்கிறது, அதை செயல்படுத்துறதுக்கான செயல்திறம் வினை இருக்கா, பொருத்தமான இடமா அப்படின்ற அஞ்சையும் பார்த்து தான் செயல்படணும், ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5ம் இருள்தீர எண்ணி செயல். ஸோ சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இதெல்லாம் சிந்தித்து அந்த செயலை செய்ய தொடங்கணும் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்ததாக முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இப்போ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பண்ணுறதுனால என்ன முடிவு வரும், அதை செயல்படுத்தும் போது இடையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பெரும் பயன் வரும், இதெல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவும் செயலோட முடிவை பற்றியும் இடையூறும் இடையில் வரக்கூடிய இடையூறுகளை பற்றியும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் முடிந்த பின்னாடி அடையக்கூடிய பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்ய வேண்டும். அடுத்ததாக செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலில் ஈடுபடுறான் அப்படின்னா அந்த செயல் குறித்து முழுமையாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்தினையும் அறிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க ஒருத்தவங்களுடைய சஜஷன்ஸ் கருத்துக்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறை அப்படிங்கிறது அதை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுல் யானையால் யானையான் தற்று. ஸோ நனைகவுல் அப்படின்னா மதநீர் வலியக்கூடிய யானை, கவுல் அப்படின்னா யானை, அந்த யானையை வச்சு இன்னொரு யானையை வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது இன்னொரு செயலையும் அதோட தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுல் யானையால் யானையான் தற்று. அடுத்ததாக நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நண்பர்களுக்கு நல்லது செய்யறதை விட எது முக்கியமானது முதல்ல செய்யணும் அப்படின்னா பகைவர்களை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் விரைந்து செய்யணும் அப்படின்றார். நட்டாருக்கு நல்ல செயலின் நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். ஒட்டாரை அப்படின்னா விலகி இருப்பவரை பகைவரை ஒட்டி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. அதாவது வலிமையில் சிறியவர்களாக இருப்போம், நம்மளை விட வலிமையில் பெரியவர்கள் எதிர்த்து வரும்போது நம்மளோடைய சார்ந்து இருக்கிறவங்களுடைய நலனுக்காக நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அஞ்சி பெரியவங்களை பணிந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றாரு. ஸோ நம்ம அந்த பணிந்து போகிறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னா பணிந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றாரு. எதுக்காக, நம்மளை சார்ந்திருப்பவர்களின் நன்மைக்காக விட்டு கொடுத்து போவது தப்பில்லை. உரை சிறியார் உள்நடங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. அடுத்ததாக அவை அஞ்சாமை அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம். இது 73வது அதிகாரம். பொருட்பாலில் அமைச்சியல்ல இந்த அதிகாரம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குறள், வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து சொல்லோட வகைகளை அறிந்து வல்லவை வாய்ச்சோரார், ஸோ அறிந்து மனத்தால் சுத்தமானவங்க, கற்றவரவை கல்லாதவரவை அப்படின்னு பேசும்போது இன்னாதவற்றை தவறையும் சொல்ல மாட்டாங்க, பிழை நேருமாறு பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறது. அதாவது படித்தவங்க இருக்கக்கூடிய அவையில் நாம் படித்ததெல்லாம் எப்படி சொல்லணும், அவங்களுடைய மனசில் பதியுமாறு சொல்லக்கூடிய வல்லமை உடையவங்களை கற்றவர் எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார் அப்படின்றது தான். அடுத்ததாக பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார், பகைவர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் அஞ்சாமல் போய், அதாவது பயப்படாமல் போய் சாக துணிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஆனால் அவைக்களத்தில், அதாவது அறிவுடையவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய அவைக்களத்தில் பயப்படாமல் பேசக்கூடியவங்க ஒரு சிலரே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதாவது ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறார். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். படித்தவங்க இருக்கிற அவையில் நாம் படித்ததெல்லாம் அவங்களுடைய மனசில் பதியுமாறு சொல்லி அவங்க படித்ததையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு. ஸோ அவையினருக்கு அஞ்சாமல்,
அங்கே என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில், பதில் சொல்லக்கூடிய வகையில், அதுக்கு என்னென்ன நூல்கள்லாம் படிக்கணுமோ பொருள் நயம் அறிந்து அந்த நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஆற்றின் அளவறிந்து, ஆற்றின் அப்படின்னா நெறியால், அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாற்றம் அப்படின்னா எதிர் உரை, என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு பதில் உரை கூறுற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததா வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளுடன் வன்கண்ணர், அதாவது மனசில் வீரம் இல்லை, மனசில் தைரியம் இல்லாமல் வெறும் வாள் மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி நுட்பமான, அதாவது பல கற்றவர் இருக்கக்கூடிய அவையில் பேச தைரியம் இல்லை அப்படின்னா அவங்க படித்த எந்த நூலாலும் பயன் இல்லை, நூலறிவாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதே போல் ஒரு குறள் பாருங்கள். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். ஸோ கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் பேச பயப்படுறான் அப்படின்னா என்ன தான் பெரிய பெரிய அரிய நூல்கள்லாம் படிச்சிருந்தாலும் கூட அந்த நூல்கள்லாம் எப்படி இருக்கும், போர்க்களத்தில் கோழையின் கையில் இருக்கக்கூடிய வாளை, கூர்மையான வாளை போல பயனற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். பேடி அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பல்லவை கற்றும் பயமலரை நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். அறிவுடையவங்க இருக்கிற அவையில் நாம் படித்ததை அவங்களுக்கு புரிகிற வகையில் கருத்துக்களை சொல்ல முடியல அப்படின்னா எவ்வளவுதான் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை. பல்லவை அப்படின்னா பலவற்றை, கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். அடுத்ததா கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அதாவது சான்றோர்கள்லாம் இருக்கக்கூடிய அவையில் நம்ம பேச பயப்படுறோம் அப்படின்னா எத்தனை நூல்களை நாம் படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவங்களை விட இழிவானவர்களாகவே கருதப்படுவோம் அப்படின்றது அந்த குறள். கடை அப்படின்னா கீழ், இழிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். அதாவது சான்றோர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு பயந்து நாம் கற்றவைகளை அவங்களுக்கு எளிதில் பதியுமாறு சொல்ல முடியல அப்படின்னா உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்களுக்கு ஒப்பானவர்களாகவே கருதப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர், உளரெனினும் இருக்கின்றனர் அப்படின்னா கூட இல்லாரோடு, இறந்தாரோடு ஒப்புமைப்படுத்தப்படுவர். களனஞ்சி, களன் அப்படின்னா இடம், களனஞ்சி கற்ற செல சொல்லாதார், கற்றவற்றை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியாதவர், உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவர். அடுத்ததாக கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம். கண்ணோட்டம் அப்படின்னா மற்றவங்களோட துயரத்தை பார்த்து இறங்கக்கூடிய பண்பு, அவங்களுக்காக வருத்தப்படக்கூடிய பண்பு தான் கண்ணோட்டம் அப்படிங்கிறது. ஸோ பொருட்பாலில் அரசியலில் கண்ணோட்டம் இருக்கும். 58வது அதிகாரம். கண்ணோட்டம் என்னும் கலிபெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்குது அப்படின்னா அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கலிபெரும் அப்படின்னா மிகப்பெரிய, மிகச்சிறப்பானன்னு சொல்லுவாங்க. காரிகை அப்படின்னா அழகு. அடுத்ததாக கண்ணோட்டந்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. அதாவது உலகம் எதனால் இயங்குகிறது அப்படின்னா கண்ணோட்டம் இருக்கிறவங்க வாழ்கிறதுனால தான். ஸோ கண்ணோட்டம் அப்படின்னா அன்போட அரவணைத்து இரக்கம் காட்டுகின்ற கண்ணோட்டத்தால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லாதவங்க வாழ்கிறது இந்த பூமிக்கு பாரமே அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை அப்படின்னா உளராதல், நிலக்கு நில உலகிற்கு சுமை. அடுத்ததா பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது பாடலோட பொருந்தலை அப்படின்னா அந்த இசையால் என்ன பயன், அந்த மாதிரி கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா கண் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இரக்க குணம், அன்பு, இந்த மாதிரி கண்ணோட்டத்தோட பொருந்தி வராத கண்ணும் பாடலோட பொருந்தி வராத இசையும் பயன் தராதது. அடுத்ததா உளபோல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அகத்தில் மனசளவில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேற எந்த பயனும் இல்லாதவைகளாகும் அப்படின்றார். ஸோ தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறது முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதனால் வேற எந்த பயனும் இல்லை. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். ஸோ கண்ணுக்கு அழகே எதுதான், ஆபரணமே கண்ணோட்டம் தான். அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லை அப்படின்னா அது புண் அப்படின்னே சான்றோரால் சொல்லப்படும் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்ததாக மண்ணோடு எய்ந்த மரத்தனையர் கண்ணோடு எய்ந்த கண்ணோடாதவர். ஸோ கண்ணோடு பொருந்தியவராக இருந்தால் கூட கண்ணோட்டம் அப்படின்ற செயலை செய்யாதவர்கள், அதாவது இரக்கம் காட்டாதவர்கள் மண்ணோடு பொருந்தி இருக்கக்கூடிய மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். மரத்தனையர் அப்படின்னா மரம் போன்றவர்,
கண் ஓடாதவர் அப்படின்னா இரக்கம் காட்டாதவர். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். ஸோ கருணை மனம், அதாவது இரக்க குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்கிறது தான் அது கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணை அற்றோர் கண் அற்றோர் என்றே கருதப்படுவார்கள். அவங்களுக்கு கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே அப்படிங்கிறது தான். இன்மையும் அப்படின்னா இல்லாதிருத்தலும், இல்னா இல்லை. அடுத்ததா கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கருமம் அப்படின்னா செயல், செய்யக்கூடியது. அதாவது நம்மளோட செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவருக்கு இந்த உலகம் சொந்தமானது அப்படின்னு சொல்றார். கருமம் சிதையாமல், சேதம் வராமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. அடுத்ததா ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஸோ எவ்வளோ வருத்தக்கூடிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவரா அவரது குற்றத்தை பொறுத்து நடக்கும் பண்பை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தாற்றும் அப்படின்னா தண்டித்து செய்யக்கூடிய, பொறுத்தாற்றும் அப்படின்னா பொறுத்து நல்வழிப்படுத்தும். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும், ஸோ நம்மளை வருத்தும் தன்மை உடையவர்கிட்டையும் கண்ணோட்டம் உடையவராக நம்ம இருக்கணும். அவங்களது குற்றத்தையும் பொறுத்து நடக்கணும். அந்த பண்பு தான் சிறந்தது. அடுத்ததா பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஸோ எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவர் அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்க நஞ்சையே கொடுக்குறாங்க, விஷத்தையே கொடுக்குறாங்க அப்படின்னா அது தெரிஞ்சும் கூட அதை உண்டு அவருடன் பழகுவார். ஏன் அப்படின்னா கண்ணோட்டம் காரணமாக. பெயக்கண்டும் அப்படின்னா நஞ்சை ஊத்துறதை பார்த்தும் கூட, கண்டு அப்படின்னா நேரில் பார்த்தும் கூட, உண்டு அமைவார் உட்கொண்டு அமைவார் மேவுவார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அடுத்ததா அன்புடைமை அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அறத்துப்பாலில் இல்லறவியலில் 8வது அதிகாரம் இது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஸோ அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவர்களோட கஷ்டத்தை பார்த்ததுமே அன்பு எப்படி வெளிப்பட்டு நிற்கும்? கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையர். புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க. அன்பு உடையவங்களோ தம் உடல் பொருள் ஆவி என்பும் அப்படின்னா எலும்பும் சதையும் மற்றவங்களுக்கே அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததா அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஸோ உடம்பும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்கு அதுபோல் ஸோ செயலும் அன்பும் இணைஞ்சே இருக்கணும். அதுதான் உரிய பொருத்தம் அப்படின்றார். ஸோ வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. ஸோ வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அருமையான உயிர். என்பு அப்படின்னா எலும்பு. அடுத்ததா அன்பேனும் ஆர்வம் உடைமை அதியீனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. ஸோ அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடத்தும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். ஈனும் அப்படின்னா தரும். ஆர்வம் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. அன்பேனும் ஆர்வம் உடைமை அதியீனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு. அடுத்ததா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெறக்கூடிய சிறப்பு அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதோட பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். வையகம் உலகம் என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. ஸோ அன்பு அப்படிங்கிறது அறத்தை மட்டும்தான் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க அறியாதவர்கள். வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்றது பொருள். மரம் அப்படின்னா வீரம் கருணை. அதாவது வீரம் கருணை ரெண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஸோ எலும்பில்லாத உயிர்களை எது வருத்தி அழிக்கும்? வெயில் வருத்தி அழிக்கும். அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். ஸோ என்பிலது எலும்பு இல்லாதது, அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஸோ மனசில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாலைவனத்தில் பட்ட மரம் தளித்தது போன்றது. பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வாடி போன மரம் தளிர்க்காது. அது மாதிரி நெஞ்சில் அன்பில்லாதவருடைய மனித வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, உள்ளத்தில் அன்பு இல்லாத. வன்பார்க்கன், வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் தளிர்த்தற்று தளிர்த்து அற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் வாடிய மரம். அடுத்ததா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு.
நெஞ்சில் அன்பில்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்ட்டுருக்காரு. புறத்துறப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? ஸோ நெஞ்சில் அன்பு இல்லை அப்படின்னா கை கால் இதெல்லாம் அழகாக இருந்து வெளி உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. அகத்துறப்பு அப்படின்னா மனத்தின் உறுப்பு அன்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிறது தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அன்பு இல்லாதவங்களுடைய உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கே உயிர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் கல்வி அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம். ஸோ 40வது அதிகாரம் பொருட்பாலில் அரசியலில் இருக்கக்கூடிய அதிகாரம். ஃபஸ்ட்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர ஸோ குற்றம் இல்லாமல் நூல்களை கற்க வேண்டும், முழுசாக படிக்கணும். படித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். கசடு அப்படின்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஸோ எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டு தான் மனிதர்களுக்கு ரெண்டு கண்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்போர் கற்றோர். ஸோ கண் இருக்குது அப்படிங்கிறவங்க கல்வி கற்றவர்கள். முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர், படிக்காதவங்க முகத்தில் இருக்கிறது என்னது? புண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகத்திலிருந்து புண்ணுடையவர் கல்லாதவர். உவப்ப தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ உவப்ப தலை கூடி அதாவது மகிழ, உவப்ப அப்படின்னா மகிழ, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. ஸோ அறிவில் சிறந்த புலவர்களோட பழகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதும், அவங்கள விட்டு பிரியும் போது இனி இவங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னு பிரிவதும் புலவர்களுடைய இயல்பு. புலவர் தொழில் அப்படின்னா அவங்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையவர் முன்ன ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ செல்வம் உடையவங்க கிட்ட ஏழைகள் கையேந்தி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படித்தவங்க கிட்ட போய் பணிந்து கற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழை, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, கடையர் தாழ்ந்தவர். அடுத்ததாக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ மணற்கேணி மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட என்ன வரும்? நீர் சுரந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நூல்களை கற்க கற்க அவங்களுடைய அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறதான். தொட்டனைத்து தோண்டும் அளவு மாந்தர் மக்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஸோ கொஷின் கேட்குறாரு. அதாவது யாதானும் எது வேணும் அப்படின்னாலும், அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் அவனுடைய நாடு தான், எந்த ஊரும் அவனுடைய ஊர் தான். இது தெரிஞ்சும் கூட ஏன் ஒரு சிலர் சாகும் வரைக்கும் கற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. என்னொருவன் அப்படின்னா எதனால் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும்னா இறக்கும் வரைக்கும் படிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்ததாக ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் நீங்கள் கற்கக்கூடிய கல்வி நல்லறிவு அப்படிங்கிறது 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. அடுத்ததாக தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நாம் சந்தோஷம் அடையக்கூடிய கல்வியால் இந்த உலகம் முழுக்க இன்பம் அடையுது அப்படின்னா அதை பார்த்து கற்றவர் மேலும் மேலும் தான் படிக்கிறதுக்கு விரும்புவார், கற்க விரும்புவார் அப்படிங்கிறது. காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். அடுத்ததா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஸோ ஒருத்தனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் எது? கல்வி தான். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருவனுக்கு கல்வி தான் அழிவில்லாத சிறந்த செல்வம், மற்றதெல்லாம் செல்வமே அல்ல. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம், மாடல்ல மற்றவை அவை. அடுத்ததாக நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்கலாம். ஸோ 12வது அதிகாரம் இது. அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்கக்கூடிய அதிகாரம். முதல் குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். அதாவது ஒருத்தர் பகைவர், நண்பர் இல்லை அயலார் இந்த மாதிரி எந்த பகுதியினராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட எந்த பாகுபாடும் காட்டாமல் நடுநிலைமையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சிறந்த தகுதி அப்படின்னு சொல்கிறார். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின்.
அடுத்ததா செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுநிலைமையோடு இருக்கிறவங்க கிட்ட, அதாவது நீதி உடையவனோட செல்வம் அழியாம அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் அவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் உறுதியான நன்மையை தரும். செப்பம் அப்படின்னா நடுநிலைமை, எச்சத்திற்கு அப்படின்னா வழியினருக்கு, அவனை சார்ந்து இருக்கக்கூடியது, அவன் வழி வழியாக வரவங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததா நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். ஸோ தீமையே இல்லாமல் நன்மை தரதா கூட இருந்தாலும் நடுநிலைமை தவறி நீதி தவறி உண்டாகக்கூடிய செல்வத்தை அப்பயே கைவிட வேண்டும். ஸோ ஆக்கத்தை அப்படின்னா செல்வம், இகந்தாம் அப்படின்னா நீங்குதலால் அப்படின்னு அர்த்தம். ஸோ தீமை வராமல் நன்மை தான் நமக்கு உண்டாகும் அப்படின்னா கூட நடுநிலைமை தவறி வரக்கூடிய ஆக்கத்தை நாம் கைவிட வேண்டும் அப்படின்றார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஸோ நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பின்னாடி எஞ்சின்னு இருக்கக்கூடிய புகழாலும் பழியாலும் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர்கள், தகவலர் அப்படின்னா நடுநிலைமை இல்லாதவர். அதாவது நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவரவருக்கு பின்னாடி எஞ்சின்னு இருக்கக்கூடிய புகழாலும் பழியாலும் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் பெருக்கமும், கேடும் அப்படின்னா அழிவும் கெடுதலும் அப்படின்னு, பெருக்கமும் அப்படின்னா ஆக்கமும், செல்வம் பெருகிட்டே போகிறது. இல்லல்ல அப்படின்னா இல்லாதவை அல்ல. ஸோ கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதது அல்ல. அதனால் நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. பொருள் ஒரு நாளைக்கு கெட்டு போகும், பொருள் ஒரு நாளைக்கு வரும், அதெல்லாம் இல்லாததெல்லாம் இல்லை. நெஞ்சத்தில் நடுநிலைமை கோணாது இருப்பது தான் சான்றோருக்கு அழகு. கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரியி அல்லச் செய்யின். ஸோ தன்னோட நெஞ்சம் நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குது அப்படின்னா நான் கெட போகிறேன் அப்படின்னு ஒருவன் அறிய வேண்டும் அப்படிங்கிறதான். கெடுவல் அப்படின்னா அழிந்து படுவேன். யான் ஒரி அப்படின்னா ஒளிந்து. ஸோ நம்மளை நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா நாம் கெட போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. ஸோ நீதி தவறாமல் அறவழியில் ஒருத்தன் வாழ்கிறான், அதனாலேயே அவன் வறுமையில் இருக்கான், செல்வம் பெருகலை அப்படின்னா கூட அந்த உலகம் அவரை போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. ஸோ இப்போ லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அதனால் அவங்க வறுமையாக இருக்காங்கன்னா கூட அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக சொல்லாது அப்படின்ட்டுருக்காரு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடு அப்படின்னா கெடுதல், வையாது கருதாது, தாழ்வு அப்படின்னா வறுமை. அடுத்ததா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னா என்னது? துலாக்கோல் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சமமாக இருந்து அப்புறம்தான் பொருள்களை சீர்தூக்கும். அந்த மாதிரி இருந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகு. ஒரு பால் அப்படின்னா ஒரு பக்கம், கோடாமை அப்படின்னா சாராதிருத்தல், கோணாதிருத்தல், ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமையோட இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். ஸோ ஒரு பக்கம் சாயாமல் சொற்கோணல் இன்றி நேர்மையாக பேசுறது தான் நடுநிலைமை அப்படின்றார். ஸோ மனசுலையும் பேசுகிறதும் ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கணும், மனமும் ஒரு பக்கம் சாயாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நடுநிலைமை அப்படின்றாரு. அடுத்ததா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன். ஸோ வாணிகம் செய்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க பொருளையும் தம் போல் காத்து நேர்மையோட வாணிகம் செய்யணும். அதுதான் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை அப்படின்றாரு. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். அடுத்ததாக கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்கலாம். ஸோ இது 28வது அதிகாரம். அறத்துப்பாலில் துறவரவியலில் இந்த அதிகாரம் இருக்கும். ஸோ முதல் குறள், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தை நகும். ஸோ வெளியில் பார்க்க தான் ஒழுக்கத்தோடு இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க, உள்ளக்குள்ளே எல்லா குணங்களும் தீய குணங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்தை ஏமாற்றக்கூடிய வஞ்சகரை பார்த்து அவர் உடலில் கலந்துருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் தமக்குள்ளே சிரிச்சுக்குமா. அதை தான் சொல்கிறார். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தை நகும். படிற்று அப்படின்னா மறைவான ஒழுக்கம் கொண்டவங்க, நகும் அப்படின்னா எள்ளி நகைக்கும். அடுத்ததாக வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின். ஸோ நம்ம மனசுக்கு தெரியுது அது குற்றம் அப்படின்னு, அதை தெரிஞ்சும் செய்கிறோம் அப்படின்னா
பெரிய தவக்கோலத்தால் என்ன பயன் அப்படின்றாரு. தவத்தோற்றம் இருக்குது அப்படின்னா அதனால் என்ன பயன் அப்படின்றாரு. தன்னெஞ்சம் தானறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையவனது வானளாவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும். அடுத்ததா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று. ஸோ மனதை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவனுடைய அவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் அப்படிங்கிறது புலியோட தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்தார் போன்றது. புலியோட தோல் தான் போர்த்தியிருக்கு, ஆனாலும் அதோட இயல்பான செயல்களை தான் செய்யுது, அதாவது பயிரை மேய்ந்தது. அந்த மாதிரி மனசை அடக்க வல்லமை இல்லை அப்படின்னா அவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலத்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்காரு. அடுத்ததா, தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. நல்லது செய்யக்கூடிய தவக்கோலத்தில் மறைந்து தீய செயல்களை செய்யறது எப்படி இருக்கும் அப்படின்னா புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது. ஸோ இது புதரில் மறைஞ்சிக்கிட்டு அது ஒன்றும் அறியாத பறவைகளை பிடிக்கிறது. ஸோ அது வஞ்சகமான செயல் இல்லையா. அந்த மாதிரி தவக்கோலத்தில் மறைஞ்சிக்கிட்டு தீய செயல்களை செய்யறதும் இருக்கும். அல்லவை அப்படின்னா தீய செயல்கள், புல் அப்படின்னா பறவை. அடுத்ததா, பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கும் எற்றென்று ஏதம் பழவும் தரும். பற்று அப்படின்னா விருப்பம், ஆசை அப்படின்னு சொல்லுவோம். பற்றற்றேம், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எத்தகைய பற்றுகளும் இல்லை அப்படின்னு வாயளவில் சொல்லி தவறாக வாழ்பவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னாட்களில் ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்ததா, நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். வெளியில் ஆசை இல்லாதவங்களாக காமிச்சுப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனை ஆசையும் விடாதவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சு மக்களை வஞ்சிக்க கூடியவர்களை விட இந்த உலகில் கொடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்றார். நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசையற்ற ஞானிகளைப் போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரினும் கொடியவர் எவருமே இலர். துறவார் அப்படின்னா துறவு கொள்ள மாட்டார், துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், வன்கணார் அப்படின்னா கொடியவர், இல் அப்படின்னா இல்லை. அடுத்ததா, புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து. ஸோ அந்த குன்றிமணி பார்த்துருக்கீங்கல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய மூக்கு கருமை நிறத்தில் இருக்கும், அதோடைய உடல் பார்த்திங்க அப்படின்னா செம்மை நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி புறத்தோற்றத்தில் குன்றின் மணி நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் அப்படின்னா கூட உள்ளத்தில் குன்றின் மணியோட மூக்கு போல கரியவரும் உள்ளன. புறத்தோற்றத்தில் தான் செம்மையாக இருப்பாங்க, உள்ளத்தளவில் கரியவரும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றார். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். ஸோ நீருக்குள்ளே போனவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உடல்லாம் உள்ளே மறைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி மாண்புடையோர் அப்படின்ற பெயருக்குள்ளே தம்மை மறைச்சிக்கிட்டு மனசளவில் மாசுடையவங்களாக தான் இருப்பாங்க, குற்றம் உடையவராக தான் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க, உலவுகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மாண்டார் அப்படின்னா மாண்புடையோர் அப்படின்னு அர்த்தம். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். அடுத்ததா, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொழல். கனை கொடிது, ஸோ கனை அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தீங்க அப்படின்னா நேராக இருக்கும் இருந்தால் கூட அது செயலால் அம்பு கொடியது, கொலை செய்யும். ஆனால் யாழ்கோடு, யாழ் எப்படி வளைந்து தான் இருக்கும், ஆனால் அது இனிமையான இசையை தரும். அது மாதிரி மக்களோட பண்புகளையும் செயல் வகையால் தான் உணர்ந்து கொள்ளணுமே தாண்டி அவங்களுடைய தோற்றத்தால் அல்ல. ஸோ மனிதரை எப்படி எடை போடணும், அவங்களுடைய செயலால் தோற்றத்தால் அல்ல. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொழல். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த உலகம் பழித்து சொல்லக்கூடிய தீய ஒழுக்கத்தை விட்டுட்டாலே போதும். மொட்டை அடிக்கணும், சடை வளர்க்கணும், இந்த மாதிரியான புறக்கோலங்கள்லாம் நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ உலகம் பழிக்கக்கூடிய தீய ஒழுக்கத்தை விட்டு விட்டாலே போதும் அப்படின்றாரு. பழித்தது அப்படின்னா குற்றம் என கூறியதை, ஒழித்து நீக்கி விடின் அப்படின்னா விட்டால். அடுத்ததா, கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்கலாம். 41வது அதிகாரம், பொருட்பாலில் அரசியலில் இருக்கக்கூடிய கல்லாமை. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். ஸோ அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை படிக்காமல் கற்றவர் அவையில் பேசுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போல அப்படின்றாரு. ஸோ கோட்டி அப்படின்னா சபை. அடுத்ததா, கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமமுற்றற்று. படித்தவர்கள் இருக்கக்கூடிய அவையில் படிக்காதவன் பேசணும்னு நினைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா முளை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது அப்படின்றாரு.
அடுத்ததா கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்கப்பெறின். கற்றவர்கள் முன்னாடி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க கற்றிருந்தாலே போதும். கல்வி கற்காதவர்கள் கூட, படிக்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். நனி அப்படின்னா மிக நல்ல நன்மை உடையார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார். ஸோ படிக்காதவனுக்கு, கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் அப்படின்னு அறிவுடையவர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஸோ படிச்சிருக்கணும், படிக்காதவன் அவனுக்கு அறிவே இருந்தாலும் கூட அவனை சிறந்தவன் அப்படின்னு அறிவுடையவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்ததா கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் பெரிய மேதை மாதிரி காமிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய போலி வேடம் கலைந்து போகும். எப்போ அப்படின்னா கற்று தேர்ந்த அறிஞர்கள்கிட்ட அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். தகைமை அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு, தலை பெய்து கண்டு அப்படின்னு, சோர்வுபடும் அப்படின்னா திண்ணமாக கெடும். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஸோ படிக்காதவங்க, கல்லாதவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவினர் தான். அது இல்லாமல் அவங்களால எந்த பயனும் இல்லாத கலர் நிலத்தை போன்றவர்கள். ஸோ கலர் நிலம் மாதிரி தான், உயிரோடு இருக்காங்க அவ்வளோதான், அந்த அளவினர் தான். அது இல்லாமல் அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்றாரு. அடுத்ததா நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அதாவது நுட்பமாகவும் படிக்கிறத சிறப்பாகவும் நுழைந்து கற்க வேண்டும். அந்த அறிவு நலம் இல்லாதவனுடைய உடல் அழகு எப்படி இருக்கும், மண்ணால் ஒரு பொம்மை செஞ்சால் அது எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்க அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாக செய்யப்பட்ட பாவை பொம்மையோட அழகு போன்றது அப்படின்றார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. ஸோ படிக்காதவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நல்லவர்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை விட கொடிது, வறுமையை காட்டிலும் கொடியது. இன்னாதே தீதே அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. ஸோ உயர்ந்த குடியிலே பிறந்திருந்தாலும் கூட அவங்க படிக்கலை அப்படின்னா தாழ்ந்த குடியில் பிறந்து கல்வி கற்றவர் போல பெருமை அடைய முடியாது. பெருமை இல்லாதவரே அப்படிங்கிறது தான் இந்த குறள். ஸோ பாடு அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னது, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டுக்கு இணையானது. படித்தவங்க அப்படின்னா மக்கள், படிக்காதவங்க விலங்குகள் அப்படின்றார். அடுத்ததாக செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்கலாம். பொருட்பாலில் அரசியலில் இருக்கும் 55வது அதிகாரம் தான் செங்கோன்மை அப்படிங்கிறது. அதாவது வளையாத கோல், நேர்மையான ஆட்சியை குறிக்கக்கூடியதான் செங்கோன்மை அப்படிங்கிறது. அதில் முதல் குறள் பார்க்கலாம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஸோ குடிமக்கள் இப்போ தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விருப்பு வெறுப்பு, இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நடுநிலையோடு நூல்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நூல்வரி ஆராய்ந்து குற்றத்திற்கேற்ற தண்டனையை வழங்குறது தான் நேர்மையான ஆட்சி அப்படின்றார். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அடுத்ததா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எதை நம்பி எதை நோக்கி வாழுது அப்படின்னா மழையை நம்பி. அந்த மாதிரி குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ஸோ அந்தனர் போற்றக்கூடிய மறைநூல்களுக்கும் அறத்துக்கும் அடிப்படையாக எது நின்று உலகத்தை காப்புது அப்படின்னா அரசனுடைய செங்கோல் தான். குடிதலி கோலோற்றும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. ஸோ எந்த அரசன் குடிகளை அன்போடு அரவணைச்சு செங்கோல் செலுத்துகிறானோ அவனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும். ஸோ நேர்மையான ஆட்சியை நடத்துகின்ற ஆட்சியாளரோட கால்களை சுற்றி தான் மக்கள் வாழ்வர் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்ததா இயல்பொலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விழையுளும் தொக்கு. ஸோ யார் அரச நீதி நூல்கள் சொன்னபடி நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தி நேர்மையாக ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுடைய நாட்டில் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளதும் கோடாதெனின். ஒரு அரசனுக்கு வெற்றியை தருவது என்னது, பகைவரை வீழ்த்தக்கூடிய அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் அல்ல, செங்கோல் தான். குடிமக்களை வாழ வைக்கும்
வளையாத செங்கோல் தான். ஸோ அது வந்து கோணாது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்ததா, இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் இல்லையா? அந்த மாதிரி நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெறுது அப்படின்னா, நீதிமுறை கெடாதவாறு அவன் ஆட்சி செய்கிறான் அப்படின்னா அந்த முறையே அவனை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். ஸோ குறையற்ற நேர்மையான ஆட்சி தான் அரசனை காப்பாற்றும். அடுத்ததா, என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். இப்போ ஏதோ வந்து நீதி தேடி வராங்க, முறையிட வராங்க அப்படின்னா எளிய காட்சியாளனா அவங்கள பார்க்குற மாதிரி அவங்க சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டு பல வகை நூலாரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன் வந்து பாவமும் பழியும் எய்தி தானே அழிவான் அப்படின்றார். அடுத்ததா, குடிப்புறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். ஸோ பகைவர் வந்து அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காப்பாற்றி குடிமக்களுடைய குறைகளை கேட்டு அதை களைஞ்சு நேரிய ஆட்சி செய்வது, நீதிமுறையில் ஆட்சி செய்வது ஆட்சியாளனுக்கு குறை கிடையாது, அது அவருடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா, கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஸோ கொடிய குற்றங்களை, அதாவது கொலை இந்த மாதிரியான கொடுமைகள், கொடியவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தும் நல்லவர்களை காத்தும் யாரெல்லாம் வந்து ஆட்சி செய்கிறாங்களோ உழவன் கலையை கலைந்து பயிரை காப்பதுக்கு சமம். ஸோ பயிரோட செழிப்புக்காக களை எடுக்கிறோம். அந்த மாதிரி கொலை முதலிய கொடுமைகள் செய்கிறவங்கள அரசு வந்து தண்டனைக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குற அதிகாரம் பண்புடைமை. ஸோ இது வந்து 100வது அதிகாரம், பொருட்பாலில் குடியியலில் இருக்கும். ஸோ முதல் குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகினா பண்புடைமை அப்படிங்கக்கூடிய நன்னெறியை நம்ம அடையிறது ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கு அப்படின்னா நன்னெறி. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ அன்புடையவராக இருக்கணும், உயர்ந்த குடிப்பிறப்பு, இந்த ரெண்டும் தான் ஒரு பண்பாளருக்குரிய இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. ஸோ உடம்பால் ஒத்துருக்கிறது மக்களுடைய ஒப்புமை இல்லை, பொருந்தத்தக்க பண்பு இருக்கணும். ஸோ அந்த பண்பால் ஒத்துருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்றார். அடுத்ததான், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. ஸோ நயனோடு நன்றி, நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா உதவி. ஸோ நேர்மையும் அறத்தையும் கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அத்தகைய பண்பு உடையவர்களை தான் உலகம் போற்றும் அப்படின்றார். அடுத்ததான், நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. ஸோ விளையாட்டாக ஒருத்தரை இகழ்ந்து பேசுறதும் துன்பத்தை தான் தரும். மற்றவங்களுடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருந்தாலும் கூட நல்ல பண்புகள் இருக்கும். ஸோ மற்றவங்களோட இயல்பு அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். விளையாட்டாக கூட இகழ்ந்து பேசுறது துன்பத்தை தரும் அப்படின்றார். நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகும். பாடறிவார் நெறி உடையார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் யாரால நிலை பெற்று இருக்கு? பண்புடையவர்களாலே. இல்லை அப்படின்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அப்படின்றார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். மாய்வது அப்படின்னா அழிவது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஸோ அறம் மாதிரி கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் கூட மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர்கள் ஓரறிவுடைய மரமாவே கருதப்படுவார்கள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. அடுத்ததா, நண்பாற்றாகி நயமல செய்வார்க்கும் பண்பாற்றாதல் கடை. ஸோ நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவர்கள்கிட்டையும் பண்புடையவராய் பழக இயலாதது அப்படிங்கிறது இழிவான செயல் அப்படின்றார். நண்பு அப்படின்னா நட்பு, நயமில்லை அப்படின்னா தீங்கு, இனிமையற்ற அப்படின்னு அர்த்தம். கடை அப்படின்னா இழிவு. அடுத்ததா, நகழ்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாழம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். மற்றவங்களோட பேசி பழகி சிரித்து மகிழ முடியாதவங்களுக்கு மிகப்பெரிய இந்த உலகம் அப்படிங்கிறது பகலில் கூட இருட்டாதான் தோன்றும் அப்படின்றார். இருளாகவே தோன்றும். நகழ்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிரு ஞாழம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால்
திரிந்தற்று. ஸோ பண்பு இல்லாதவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி இருக்கும்? பால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட வாங்குகின்ற பாத்திரத்தில் அழுக்கு இருந்தது அப்படின்னா பாத்திரத்தோட தன்மையால் பால் திரிந்து போயிடும். அந்த மாதிரி பண்பில்லாதவன்கிட்ட இருக்கக்கூடிய பெருஞ்செல்வமானது வீணா போயிடும் அப்படின்றார். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது, திரிந்தது போன்றது. அடுத்ததாக நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம். இது 80வது அதிகாரம். பொறுப்பாளர் நட்பியல்ல இந்த அதிகாரம் இருக்கும். நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை, நட்பாள்பவர்க்கு. ஸோ நல்லா ஆராய்ஞ்சு நட்போட பழகணும். இல்லை அப்படின்னா அதை விட கெடுதி எதுவுமே இல்லை. விரும்பி நட்பு செய்தவருக்கு ஒருவுடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு, அதுக்கு மேலே பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒருத்தரை பற்றி முன்னாடியே நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா நட்பு கொள்ளணும். அதை விட கேடு தருவது வேறு இல்லை அப்படின்றார். அடுத்ததாக ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஸோ திரும்ப ஆராய்ஞ்சு பார்க்காம ஏற்படுத்தி கொள்கிற நட்பு, ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படி ஆராயாமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பே கடைசியாக ஒருத்தர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் அப்படின்றார். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு. ஸோ ஒருத்தர்கிட்ட நட்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவருடைய குணத்தை தெரிஞ்சுக்கணும், அவர் பிறந்த குடியோட சிறப்பை தெரிஞ்சுக்கணும், அவருடைய குற்றங்குறைகளையும் அவனோட இருக்கக்கூடிய குறையாத சுற்றம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நட்பு கொள்ளணும். இதை தெரியாமல் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்றார். குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. ஸோ யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது வாங்கணும் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சுபவனின் நட்பை விலை கொடுத்தாவது கொள்ள வேண்டும் அப்படின்றார். நல்ல குடியில் பிறந்து பழி பாவங்களுக்கு அஞ்சுபவனின் நட்பை விலை கொடுத்தாவது கொள்ள வேண்டும். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். ஸோ தப்பு செய்கிறோம் அப்படின்னா அது தப்பு அப்படின்னு கடுமையாக பேசணும். இடித்து அப்படின்னு அர்த்தம். மேலும் செய்யாதபடி தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுடைய நட்பினை கொள்ள வேண்டும். உலக நடையை அறிவதற்கு அந்த மாதிரி வல்லவர்களுடைய நட்பினையே கொள்ள வேண்டும் அப்படின்றார். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஸோ கேட்டினும் உண்டோர், கேடு வந்த போதும் ஒரு வகை நல்லது நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா யார் நமக்கு உற்ற நண்பன் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? கேடு வரும்போது தான். ஸோ கேடு வந்த போதும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு ஒருவனுடைய நண்பனின் இயல்புகளை நீட்டி அளந்து பார்ப்பதொரு கோலாகும். நம்ம கஷ்டப்படும் போது தான் நமக்கு யார் உற்ற நண்பன் அப்படிங்கிறத அளந்து தெரிஞ்சுக்க முடியும். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஸோ ஒருவனுக்கு ஊதியம் அப்படிங்கிறது என்ன? அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவங்கள பற்றி தெரிஞ்சதுமே விட்டுறணும். அந்த பொழுதிலேயே விட்டு விடல் வேண்டும். ஸோ ஒருவனுக்கு நன்மை அப்படிங்கிறது என்னது? அறிவில்லாதவங்க அப்படின்னு நட்பை ஏற்படுத்திக்கிட்டோம், அவங்க அறிவில்லாதவங்கன்னு தெரிஞ்ச உடனேயே விலகி விடுதல் வேண்டும். ஒரீ விடல் அப்படின்னா விட்டு நீங்குதல் வேண்டும் அப்படின்றார். அடுத்ததா உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. ஸோ நம்மளோட ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நண்பர்களையும், நம்ம கஷ்டப்படும் போது விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நண்பர்களையும் நினச்சே பார்க்கக்கூடாது, அப்படியே இருந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லற்கண் அப்படின்னா துன்பம் வரும்போது, ஆற்றறுப்பாள் அப்படின்னா கை விடுபவர், விலகி விடுபவர் அப்படின்னு அர்த்தம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அடுத்ததா கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா சாகர காலத்தில் நம்ம நினச்சாலும் கூட நம் உள்ளம் வேதனையால் எரியும், சுடும் அப்படின்றார். அடுத்ததா மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ளணும். ஸோ ஒத்த பண்பு இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். அதாவது மனசில் மாசு இல்லாதவங்க தான் நண்பர்களாக இருக்கணும். மாசு உள்ளவர்கள், ஒத்த பண்பு இல்லாதவர்கள் அப்படின்னா அவங்களோட நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிடணும் அப்படின்றார், கைவிட வேண்டும் அப்படின்றார். அடுத்ததா புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம். இது 19வது அதிகாரம். ஸோ அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் இது. ஸோ முதல்ல அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
ஸோ அறத்தை பற்றி அவன் பேசுகிறவனே கிடையாது, தீய செயல்களை தான் செய்கிறவன். அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவன் மற்றவங்களை பழித்து புறங்கூறாதவன் அப்படிங்கிறதே போதும், அதுவே இனிமையானது தான் அப்படின்றாரு. அடுத்ததா அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அதே தான் சொல்கிறாரு. ஸோ அறத்தை அழித்து பேசி அறம் இல்லாத செயல்களை, தீய செயல்களை செய்வதை விட ஒருவன் இல்லாத இடத்துல அவனை பழித்து பேசி நேரில் பொய்யா முகமலர்ந்து பேசுதல் அப்படிங்கிறது தீமை. ஸோ இருக்கும்போது நல்லா பேசுவோம், இல்லாத போது அவனை பழித்து புறம் கூறுவோம், அது தீமை. எதை விட தீமை? அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட தீமையானது. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். ஸோ ஒருத்தம் நம்ம முன்னாடி இருக்கும்போது அவனை பற்றி உயர்வாக பேசுவோம், அவன் இல்லாத போது தான் அவனை பற்றி புறங்கூறி தப்பாக பேசுவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறக்கூடிய உயர்வை தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றம் ஆக்கம் தரும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். ஸோ நேருக்கு நேராக நின்று ஒருத்தர் குறைகளை கடுமையாக சொன்னாலும் கூட சொல்லிடலாம், ஆனால் அவங்க பின் விளைவுகளை எண்ணி பார்க்காம நேரில் இல்லாத போது ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. நேருக்கு நேராக பேசிடலாம், ஆனால் இல்லாத போது தப்பாக பேசக்கூடாது. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்காச் சொல். அடுத்ததா அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். ஸோ ஒருத்தனை பற்றி புறம் கூறுறான் அப்படின்னா அந்த பேசும்போதே தெரிஞ்சிடணும் அவனை பற்றி. ஸோ அறவழி நிற்பவன் அவன் கிடையாது அப்படிங்கிறத எளிதில் தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தனை பற்றி நம்மக்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவனும் தப்பானவன் தான், அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். ஸோ ஒருவன் இல்லாத போது அவன் குறையை சொல்கிறவன் எவனோ புறங்கூறானோ அவனையும் அப்படி தான் இன்னொருத்தங்க பேசுவாங்க, இன்னொருத்தனால் அவனுடைய குறையும் புறங்கூறப்படும் அப்படின்றாரு. அடுத்ததா பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அதாவது மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்வது தான் நன்மை அப்படின்னு தெரியாதவங்க தான் நண்பரையும் பழித்து பேசி பிரித்து விடுவாங்க அப்படின்றார். ஸோ அவங்களையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பையும் நண்பரையும் பிரித்து விடுவர். அடுத்ததா துண்ணியார் குற்றமும் தூற்றம் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. அதாவது நம்மக்கிட்ட நெருங்கி பழகிறாங்களே அவங்களையே குற்றம் கூறி தூற்றி கூறுபவர்கள் அறிமுகமே இல்லாதவங்களை எப்படி நடத்துவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாரு. நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ. துண்ணியார் அப்படின்னா நெருங்கியவர், நண்பர் அப்படின்னு அர்த்தம். அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. நேரில் இல்லாத ஒருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இல்லையா, அவனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பது எனக்கு அறம்தான் அப்படின்னு கருதி நிலம் சுமக்கின்றதோ அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. ஸோ கொள் அப்படின்னா கொஷின் கேட்குற மாதிரி. அறநோக்கி அறத்தின் காரணமாக ஆற்றுங்கொள் தாங்குகிறதோ, பொறை அப்படின்னா பாரம். அடுத்ததா ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஸோ மற்றவங்களுடைய குற்றங்களை காண்பது போல காண்கிறதுக்கு முன்னாடியே நம் குற்றங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா நிலை பெற்ற இந்த உயிர்களுக்கு எந்த தீமையும் உண்டாகாது அப்படிங்கிறாரு. அடுத்ததான் அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம். இது 25வது அதிகாரம். அறத்துப்பாலில் துறவரவியலில் இது உங்களுக்கு இருக்கும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஸோ அருளாகிய செல்வம் தான் இருக்கிற செல்வத்திலேயே சிறந்த செல்வம். பொருள் அப்படிங்கிற மற்ற வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவர்களிடத்திலும் இருக்குது அப்படின்றாரு. பூரியார் அப்படின்னா இழிந்தவரிடத்திலும் இருக்குது. எல்லாரும் தான் பணம் காசு வச்சுருக்காங்க, எல்லாரும் நல்லவர் ஆகிட மாட்டாங்க. அந்த மாதிரி அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்றார். நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. ஸோ நல்ல வழியால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக இருக்கணும். எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி அருள் தான் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அப்படின்றார். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஸோ அறியாமை அப்படிங்கிற இருள் பொருந்திய துன்ப உலகிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு இல்லை அப்படின்ற. இன்னா அப்படின்னா தீய, புகழ் அப்படின்னா புகுதல். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த உலகத்தில் நிலைத்து வாழக்கூடிய
உயிர்களை காத்து அதன் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது. ஓகே, மற்ற உயிர்களை பாதுகாத்து அருள் செய்து வாழ்கின்றாங்க அப்படின்னா அவங்க உயிரை பற்றி அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்ததாக, அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. ஸோ அருள் உடையவங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் வராது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காற்று உழவக்கூடிய வளம் மிக்க இந்த பேருலகம் தான் அதுக்கு சான்று அப்படின்றார். அள்ளல் அப்படின்னா துன்பம், மல்லல் அப்படின்னா வளம், கரி அப்படின்னா சான்று. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். ஸோ அருள் அற்றவர்களாக தீமைகளை செய்து வாழ்கிறவங்க பொருள் அற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர். ஸோ அருள்லேருந்து விலகி தீயவகளை செய்கிறாங்க அப்படின்னா உறுதி பொருளையிலேருந்து தம் வாழ்க்கைக்கு குறிக்கோளையும் மறந்தவர் ஆவார் அப்படின்றார். ஸோ உறுதி இருக்கிற பொருளையும் இழந்து வாழ்க்கையோட குறிக்கோளையும் மறந்தவர் ஆவார். பொச்சாந்தார் அப்படின்னா மறந்தவர், அல்லவை அப்படின்னா தீய செயல்களை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. ஸோ பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லாத மாதிரி உயிர்களிடத்தில் அருள் இல்லை அப்படின்னா அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லை அப்படின்றார். பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அச்சார் மற்றாதல் அரிது. ஸோ பொருள் இல்லாமல் ஏழையாக போனவர் கூட மறுபடியும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர் தான் மறுபடியும் அருள் உள்ளவராவது கடினம் அப்படின்றார். பொருளற்றார் பூப்பர் அப்படின்னா பொலிவு பெறுவர். ஸோ பொருள் இல்லாமல் ஏழையான கூட மறுபடியும் செல்வம் சம்பாதிச்சு பொலிவு பெறலாம். அருள் இல்லை அப்படின்னா போனது தான், மறுபடியும் அருள் உள்ளவராவது கடினம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். ஸோ மனசில் அருள் இல்லாமல் செய்யக்கூடிய அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஸோ அறமே இருக்காது. நல்ல மனசே இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல இருக்கும் அப்படின்றாரு. ஸோ மனசுலையும் அந்த அருள் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் அறம் செய்வது உதவும். தெருளாதான் அப்படின்னா தெளிவில்லாதவன், தேரின் அப்படின்னா ஆராய்ந்தால். அடுத்ததாக, வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அருள் இல்லாதவங்க தன்னை விட எளிய மனிதரை துன்புறுத்த போகும்போது யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்மளை விட பலசாலியாக இன்னொருத்தர் இருப்பான் இல்லையா, ஸோ அவனும் நம்மளை துன்புறுத்துவான், அவனுக்காக நாம் அஞ்சி நிற்போம், அதை எண்ணி பார்க்கணும். ஸோ மற்றவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் ஒருத்தங்கிட்ட கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத, அதாவது நம்மளை விட வலிமையானவங்கக்கிட்ட நாம் அஞ்சி நிற்கணும் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னின் அப்படின்னா தன்னை காட்டிலும், மெலியார் அப்படின்னா எளியார் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.